நான் யாரையுமே எந்த ஒரு சூழ்நிலையிலுமே நியாயத்திருக்க கூடாது, நான் அதற்கான பாத்திரவான் இல்லை அப்படின்னு சொல்லி தயவு செஞ்சு இது பண்ணுங்க. இன்கேஸ் உங்க கணவனோ உங்க மனைவியோ அந்த மாதிரி ஒரு டாபிக்கை உங்களை கொண்டு வந்தீங்கன்னா அந்த டாபிக்கை ஸ்டாப் பண்ணுங்க. கெட்ட பேர் வரும் உங்களுக்கு. உங்க மனைவி கிட்ட நீங்க அந்த வார்த்தையை பேசலைன்னா உங்க மனைவி கோவப்படுவாங்க. ஆனா நீங்க அந்த கோவத்தினால உங்களுடைய உங்களுடைய ஆத்மாவை நீங்க நரகத்துக்குள்ள தள்ளுறதுக்கு காட்டிலும் அந்த 5 நிமிஷம் 10 நிமிஷம் பேசாம இருக்கிறது பிரச்சனை கிடையாது. ஏன்னா அநேக நேரத்துல நம்மளுடைய மனைவிகளோ நம்மளுடைய கணவனோ இல்ல நம்மளுடைய சகோதரிகளோ நம்மளுடைய தாய் தகப்பனோ இந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷனை பத்தி ஒரு ஃபேமிலியை பத்தி பேசும்போது நம்மளே அறியாம நம்ம இன்வால்வ் பண்ணி பேச ஆரம்பிச்சு உடனே அங்க என்ன பண்ணுவோம், ஜட்ஜிங் கிரைட்டீரியாக்குள்ள போயிரும். அவங்க அப்படி பண்றாங்க, இவங்க அப்படி பண்றாங்க. இப்படி பண்றது எல்லாத்தையுமே ஆண்டவர் பார்த்துட்டே இருக்காரு, ஆண்டவர் கேட்டுக்கிட்டே இருக்காரு. எந்த வார்த்தைகள் எல்லாத்தையுமே தேவன் நோட் பண்ணிட்டு இருக்காரு. அதை நியாயத்தினால வெளியே வரும். அப்படி நம்ம பண்ணி நம்மளுடைய ஆத்மாவை நரகத்துக்கு தள்ளுறதை காட்டிலும் அந்த கான்வர்சேஷன் அவாய்ட் பண்ணிட்டு போறது நல்லது. ஏன்னா நீங்க கிறிஸ்துவை பின்பற்றலாம் இருந்தா உங்களுக்கும் உலகத்துக்கும் வேறுபாடு உள்ள